பாஸ் தமிழ் சீசன் 7 டே 81 ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மாயா அம்மாவும் அக்காவும் வந்தாங்க. ரவீனாவுடைய சோகால்டு ஆண்டி அண்ட் பிரதர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு யார் வந்தாங்க, விக்ரமுடைய சிஸ்டர் வந்தாங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமாவோட அண்ணா பொண்ணு வந்தாங்க. அதுக்கப்புறம் மணியோட அண்ணா பொண்ணு வந்தாங்க. ஸோ இத்தனை பேர் இன்றைக்கி வந்தாங்க. ஓகே, ஆனால் இதில் வந்து சம்பவம் பண்ணது யார்? ரவீனாவுடைய சோகால்டு ஆண்டி. அதுக்கப்புறம் ஒரே புழுகு முட்டையாக அவுத்து விட்டது யார்? மாயாவுடைய அக்கா. ஸோ ஒன்றுன்னா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மாயாவுடைய அம்மா வருவாங்க. ஓகே, அம்மா வந்தோன்னே அப்படியே எல்லோரும் அம்மாவை பார்த்து ஹக் பண்ணிக்கிற மாதிரி ஹக் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு கண்ணு சரியாக தெரியாதான், அதனால் ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க. விஷ்ணு அங்கே படுத்துட்டுருப்பார். இவர் தான் விஷ்ணுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். நம்ம விக்ரமை பார்த்த உடனே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கணும், பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன், நான் அவனுடைய ஃபேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ பாண்டியன் ஸ்டோர் விக்ரம்ங்கிற பேர் மாதிரி காக்ரோச் விக்ரம்னு பேர் வந்துடுது. அது யாரால் உங்கள் பொண்ணால் தாமா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும் விக்ரம். எனிவேஸ், அதுக்கப்புறம் எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா வருவாங்கங்க. அவங்க அக்கா வந்து புழுகு மூட்டையாக அவுத்து விடுவாங்க. அவங்க வந்த உடனே ஃபஸ்ட் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த மாயா கேங் வந்து வெளியே ரொம்ப ஃபேமஸாக பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கான். மாயாவுடைய டான்ஸு, மாயாவுடைய பாட்டு எல்லாம் செம்ம வைரலாக மாயா மாயா மாயான்னு மாயா புராணம் தான் பாடிட்டு இருந்தாங்க. ஓகே, இதை வந்து மற்றவங்களாம் நம்பணும்ல. ஆடியன்ஸ்க்கு தெரியும் மாயா கேங் வந்து எந்த விதத்தில் ஃபேமஸ் ஆகிருக்கு வெளியேன்னு சொல்லிட்டு, எவ்வளோ நெகட்டிவ் வைப்ஸ் வந்து அது க்ரியேட் பண்ணியிருக்கு ஆடியன்ஸ் கிட்டேன்னு மக்களுக்கு தெரியும், உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும். ஸோ உள்ளே பயங்கரமாக கப்ஸா விட்டுட்டே இருந்தாங்க அவங்க அக்கா. ஓகே, இதை ஏமாத்தவங்களாம் நம்பிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. மாயாவுடைய அம்மா பூர்ணிமாவை பார்த்தோன்னே எனக்கு 4 பொண்ணு, உன்னோட சேர்த்து 5 பொண்ணுன்னுவாங்க. ஆனால் எங்கள் அக்கா என்ன திரும்ப பண்ணுவாங்க, பூர்ணிமா கிட்டேயும் மாயா கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குது, பயங்கர வைரல், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்ல பேர் வெளியேன்னு சொல்லிட்டு மாயாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, நீ வந்து பூர்ணிமாவோட ரொம்ப வச்சுக்காத, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் அந்த வீட்டோட கட் பண்ணிவிடு, வெளியெல்லாம் வேண்டான்னுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூர்ணிமாவை வெளியே வந்தால் மாயாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா வெளியே வந்தால் அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருமே மாயா வந்து ஒரு லெஸ்பியன்னு சொல்லி வெளியே பேச்சு அடிப்படுது, ஒரு அவங்களோட தேட்டர் கோ ஆர்டிஸ்ட் வந்து அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பூர்ணிமா ஃபஸ்ட்டு மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளியே வந்து கண்டினியூ பண்ணவே மாட்டாங்க ஃபார் ஷூர். இதை தவிர மாயாவுடைய அக்கா மாயாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, வி ஆர் ப்ரவுட் ஆஃப் யூ, நீ எவ்ரி வீக் வந்து எவ்வளோ அடி வாங்குற கமல் சார் கிட்ட, பின்னாடி இவங்களாம் இவ்வளோலாம் பேக் ஸ்டாப் பண்ணுறாங்க உன்னுடைய கோ கண்டஸ்டன்ஸ்லாம், அதெல்லாம் தாங்கிட்டு நீ இவ்வளோ தூரம் விளையாடுறியே, எனக்குலாம் சந்தோஷமாக இருக்குது அப்படியே உல்ட்டாவாக சொல்கிறாங்க. கமல் சாரும் பிக் பாஸும் தாங்குறாங்க, மாயாவை ஜாலராக அடிக்கிறாங்க. இவங்க தான் எல்லாரையும் போட்டு பேக் ஸ்டெப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே எல்லாம் உல்ட்டாவாக சொல்கிறாங்க அவங்க. மாயாவும் நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன் ஒவ்வொருத்தருக்கும், என்னை எப்படி பேக் ஸ்டெப் பண்ணுறாங்கன்னு அப்படியே அழகா மாதிரி நீலி கண்ணீர் வடிப்பாங்க, முதலீட்டு கண்ணீர். இதெல்லாம் ஜோக் ஆஃப் த டேன்னு வச்சுக்கோங்களேன். மாயா ஃபேமிலியே சகுனி ஃபேமிலி போல் இருக்குது. ஓகே, இப்போ ரவீனாவுடைய வீட்டிலேருந்து வருவாங்க. ரவீனாவுடைய பிரதரும் இன்னொருத்தர் ஒரு லேடி வருவாங்க. இவங்க வந்து ஆண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க அம்மா வரல, அதில் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க ரவீனா. அப்போ அவங்க பிரதர் சொல்லுவார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, லாங் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால ஆண்டி வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுலேயே ரவீனா கொஞ்சம் டிசப்பாயிண்ட். ஆனால் இவங்க வந்து அவங்க அம்மா இடத்துக்குலாம் இவங்க வந்திருக்காங்க இந்த ஆண்டி. ஓகே, இவங்க அம்மா கிடையாது இருக்குது, ஆனால் இல்லை, அந்த மாதிரி தான் இந்த லேடி வந்தாங்களா. இந்த ஆண்டி வந்து வருன்னு வறுத்தாங்க ரவீனாவை. மீன் வறுவல் ரொம்ப டீப்பாகவே வறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ எதுக்கு வந்த, இங்கே விளையாட தானே வந்த, அது என்ன நீ எப்போ பாரு அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, அவன் நல்ல டான்ஸர், அவன் நல்ல டான்ஸ் ஆடுவான்னு தெரியும், அந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்கில் எல்லா பணத்தையும் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறேன். சரி, உனக்கு அவனுக்கு கொடுக்கணும்னு இருந்ததுன்னா அவனுக்கு கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டியது தானே, எல்லாத்தையும் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு கமல் சார் வந்து உன்னை ஸ்பாயில் ஆஃப் த கேம்னு சொல்கிற அளவு நீ வச்சுட்ருக்க அப்படின்னு டாட் புட் தஞ்சாவூர் மாதிரி வறுத்தெடுத்துட்டாங்க அவங்கள. நான் வந்து எனக்கு ஒன்று அரையணும் போல இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் அவங்க அம்மா இல்லையே, அம்மாவை இருந்தால் அரைஞ்சிருப்பாங்க. இதுதான் அவங்க அம்மாவுடைய இடத்துக்கு வந்திருக்காங்க. பட் ஷீ இஸ் நாட் ரவீனாஸ் மதர். ஓகே, அடிக்கடி நான் அரைஞ்சிருவேன் எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அறைய முடியாது அவங்களால. ஓகே, அதனால தான் ரவீனாவும் இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. எப்போ போல் ரொம்ப ஜோவியெல்லாம் சிரிச்சுட்டே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, நீ என்ன இண்டிவிஜுவலாக ஆடாமல் அவன் என்ன சொல்கிறான்னு அதுபடி ஆடிட்டு இருக்க,
ஒரு நாளைக்கு 100 வாட்டி நான் அவங்ககிட்ட போய் சாரி கேட்குறேன், அவன் காலில் விழுறேன், என்ன நினச்சிட்டு இருக்கேன்? இதுக்கு தான் உங்கள் அம்மா உன்னை இங்கே அமிச்சாங்களா? உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு பாட்டு கொடுத்தாங்க, இதுக்கு தானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டுன்னு எகிருவாங்க. அதுக்கப்புறம் உன் கையில் இருந்த மோந்திரத்தை எங்கே காணும், போய் மோந்திரத்தை வாங்கிட்டு வா அப்படின்வாங்க. இவங்க மோந்திரத்தை வந்து மணிக்கு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. நான் அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு, இல்லை இப்போவே வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மணி அங்கேருந்து பார்த்துட்டே இருப்பார். ஓகே, அப்போ மணியை வந்து போக சொல்லுவார் விக்ரம். நான் ஏன்டா போகணும், அவங்க என்னை கண்டுக்க கூட இல்லை, அவங்க கூப்பிட்டா நான் போய்க்கிறேன்னு. கரெக்டு தான் அவர் பண்ணது. ஏன்னா பக்கத்தில் நிக்சனோட பேசுவாங்க இவங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே நிக்சனுக்கு ஐஸ் சொல்லுவாங்க, நிக்சனோட பேசுவாங்க. மணி கண்டுக்கவே மாட்டாங்க, அப்படியே ஜஸ்ட் இக்னோர் பண்ணாங்க. இது ஒன்றும் மணியோட மாமியார் கிடையாதுல்ல, அதனால மாமியார் இல்லைங்கிறதுனால அந்த தைரியத்தில் மணியை வந்து பாதர் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்க. அவங்க அம்மாவை தான் அவர் ப்ளேஸ் பண்ணணும், அவங்கேயும் சோக்கால் ஆண்டியெல்லாம் மணியை ப்ளேஸ் பண்ணணும். இல்லை, அந்த மென்டாலிட்டி தான் மணிக்கு, அது கரெக்டும் கூட. ஓகே, ஆனால் இவங்க வருத்தெடுத்ததெல்லாம் அந்த மணியோட அம்மா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து ஏற்கனவே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இவங்களுடைய லவ்க்கு. டெஃபினட்டாக அவங்க வந்து அது பெண்டிங்கில் வைப்பாங்க, ரீகன்சிடர் பண்ண தான் போகிறாங்க. ஓகே, இப்போது அவங்க வந்து நீ மணியை கூட்டிகிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் இவங்க மணிச்சந்திரான்னு மணியை கூப்பிட்றாங்க. எப்போவுமே இவர் கிட்டக்க போய் தான் நீங்கள் வாங்க, அவர் சொல்கிறாருங்க அப்படின்னு தான் பேசுவாங்க, அட்ரஸ் பண்ணுவாங்க. இவர் இந்த பேரே சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி மணிச்சந்திரான்னு கூப்பிட்டு உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ சைன் கூட பண்ணுவாங்க, சங்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மணியை வேறு வறுத்து எடுப்பாங்க. மணியை ரொம்ப கேஷுவலாக தான் ரிப்ளை பண்ணார். நான் வந்து அவங்கள பார்த்துக்க சொல்லி நான் வெளியூர்லாம் போகும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, அதே மாதிரி நான் இங்கேயும் நான் பார்த்துக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான் லூஸ் ஸ்டாக் விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு தான் மணி சொல்வார். ஆனால் நிக்சன் என்ன தெரியுமா பண்ணுவார், இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கிட்ட போயிட்டு, ஆமாங்க நான் கூட சொன்னாங்க எல்லா காசையும் ஏன் நீ மணிக்கு கொடுத்தேன்னு கேட்டேங்க, மணியை சார்ந்து விளையாடாத நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க அப்படிலாம் போட்டு கொடுப்பாருங்க. அது ரொம்ப தப்பு இல்லை. ஒரு லேடி வந்து ஒரு கோ கண்டஸ்டண்ட்டை வந்து திட்டிகிட்ருக்காங்க, அப்போ போய் எரிய தீர எண்ணெய் ஊற்றுற மாதிரி பண்ணுவார் நிக்சன். விசித்திரமாக அங்கே உட்காந்துட்ருப்பாங்க. எப்போ இவங்க வந்து மணியை கொஸ்டின் கேட்டு மணியை வறுத்தெடுக்க ஆரம்பித்தாங்களோ உடனே விசித்ரா வந்து டீசெண்டாக எழுந்து போயிடுவாங்க, நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு. மணி வந்து எல்லாத்துக்கும் சமாதானமாக சொன்னார், ஆனால் அவங்க எதுவுமே ஒத்துக்கல. தயவு செஞ்சு இனிமேல் நைட்டில் நீங்கள் அவளை தனியாக கூப்பிட்டு பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க, உங்கள் கேமை நீங்கள் ஆடுங்க, அவள் கேமை அவளை ஆட விடுங்க, அவள் கேமை ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லுவாங்க அந்த சோகால்டு ஆண்டி. மணி வந்து சரி எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவாருன்னு வச்சுக்கோங்க. நல்ல வேலை அம்மா வந்துருந்தால் சிவியராக நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம்னு பயந்துட்டு தான் அவங்க வந்து ஃப்ரெண்டோ இல்லை அவங்களுடைய ரிலேட்டிவ் லேடியோ அனுப்பிச்சிட்ருக்காங்க ரவீனாவுடைய அம்மா. இல்லை அவங்க வந்துருந்தால் அவங்க ரொம்ப சீரியஸாக ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இந்த லேடி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த லேடி என்ன தெரியுமா பண்ணாங்க, மணி கிளம்பி போன உடனே உங்கள் அம்மா வந்து என்கிட்ட ஒரு வேர்டு சொல்ல சொன்னாங்க, ரெட் அப்படின்வாங்க. உடனே இவங்க ரவீனா கேட்பாங்க கோடா அப்படின்வாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரெட்டு கோடுன்னே நம்ம பிக் பாஸ் டென்ஷன் ஆகிடுவார். பிக் பாஸ்க்கும் கமலுக்கும் பிடிக்காத வார்த்தை ரெட். ஓகே, பிக் பாஸ் வந்து வெளியே இருக்கிற விஷயத்தெல்லாம் ஒன்று நாங்கள் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், நீங்கள் விதிகளை மீறிட்டீங்க, இப்போவே வெளியே கிளம்பிடுங்கன்னு சொல்லிடுவார் பிக் பாஸ். கேட்டை திறந்து விட்டுருவார். அப்புறம் இந்த லேடி வந்து சாரிங்க நான் வந்து இந்த கேம் சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது, அவங்க அம்மா எனக்கு ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க, இந்த ரெட்டு அந்த கோடை சொல்ல சொன்னாங்க, நான் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்வாங்க. ரவீனா சொல்லுவாங்க அது எனக்கு என்ன கோடுன்னு கூட புரியல பிக் பாஸ், சாரி பிக் பாஸ்ன்னு கெஞ்சுவாங்க ரெண்டு பேரும். அப்புறம் ஒரு வழியாக வந்து கேட்டை திருப்பி மூடிடுவார், இனிமேல் ஜாகிரதையாக பேசணும்னு சொல்லிட்டேன். ஓகே, இது முடிஞ்ச உடனே விக்ரமுடைய சிஸ்டர் வருவாங்க. சிஸ்டர் வந்தாலும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க, ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிப்பாங்க. அப்புறம் அவங்க சிஸ்டர் வந்து நல்ல விக்ரமுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க, அவங்களுக்கு எடுப்படி வேலை பண்ணிகிட்ருக்க, அவங்க பின்னாடி ஒன்று என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா, உனக்கு 5 ஸ்டார் கிடச்சப்போ இவனுக்கெலாம் எதுக்கு 5 ஸ்டார் கொடுத்த அப்படின்னு விஜயை வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, யார் தெரியுமா உனக்கு அப்படின்னோடனே யாருன்னு கேட்பார் விக்ரம். மாயானவன் அப்படின்னு ஒரு ஷாக் ஆகிடுவார். அவர் எக்ஸ்பெக்டே பண்ணல மாயா வந்து இந்த மாதிரி பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து இன்னசென்ட்டாக இருக்கார். அப்புறமா அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ போய் தனியாக உட்காந்து திங்க் பண்ணாத, தனியாக உட்காந்து அழாத, எல்லாரோடையும் மிங்கிள் ஆகு, தைரியமாக விளையாடு, எதிர்த்து பேசு, எல்லாம் மோட்டிவ். அதுக்கப்புறம் பூர்ணிமாவோட அண்ணாவும் அண்ணா பொண்ணும் வருவாங்க, அவங்களோட விளையாடுவாங்க பூர்ணிமா. கொஞ்ச நேரம் கழிச்சு மணியோட அண்ணாவும் அண்ணா பொண்ணும் வருவாங்க. ஸோ எல்லாரும்
எல்லோரும் அந்த குழந்தைங்களோட விளையாடுவாங்க. ஓகே, மணி வந்து அந்த குழந்தைய ஹக் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ணுவார். அழுவார் ஆக்சுவலி அந்த குழந்தைய கிஸ் பண்ணும்போது. ரவீனாக்கே பாவமாக இருக்கும்னு ரவீனா அந்த குழந்தைய கிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு லவ்வர்ஸ்குள்ளே இருக்கிற சயின்ஸு. ஓகே, ஸோ இது முடிஞ்ச உடனே எல்லோரும் கிளம்பிடுவாங்க. இவ்வளோதாங்க எனக்கு நடந்தது. ஆனால் 2 நாளாக வந்து பெஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருப்பார் வந்த ஃபேமிலிஸை. ஓகே, ஃபஸ்ட் டே வந்து விசித்ரா கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் டே வந்து நம்ம விஜய் வர்மாவுக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி பிக் பாஸ் வந்து அதை சொல்லவே இல்லை வந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட, ஒரு பெஸ்ட்டு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்தது யார்? விக்ரமுடைய ஃபேமிலி. நிச்சயமாக அவங்க மாயாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, விக்ரமுடைய சிஸ்டர். அதுக்கப்புறம் பூர்ணிமா ஃபேமிலியும் டெஃபினட்டாக மாயாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ரவீனா ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வேறு யாருக்கு கொடுப்பாங்கன்னா பிக் பாஸ் அதில் வந்து திங்க் கூட பண்ண முடியாது. ஓகே, அதனால் எதுக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஸோ அந்த இன்றைக்கி பெஸ்ட்டு கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணுற டாஸ்க்கே வைக்கல பிக் பாஸ். ஓகே, இன்றைக்கி வந்து ஃபேமிலிஸ் கிட்ட எனக்கு என்ன தோணுதுன்னா, டாப் 5ல் விசித்ராவும் விஜய் சர்மாவும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரையும் லிஸ்ட்டில் இருந்து எடுத்துருப்பாரு பிக் பாஸ், டாப் 5 லிஸ்ட்டில் இருந்து. அதனால் ஆனால் அவங்க 2 பேருக்கும் வந்து நல்ல பேரும் இருக்குது. விசித்ராவுக்கு நல்ல பேர் இருக்குது, டைட்டில் வின்னர் ஆகிற அளவு அவங்க ஷீ டிசர்வ்ஸுங்கிற பேர் இருக்குது. இவருக்கு விஜய் வர்மாவுக்கு வந்து இந்த வைல்டு கார்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறம் நல்லா ப்ளே பண்ணுறாருங்கிற பேர் இருக்குது. ஸோ அந்த பேரை வந்து அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுக்காக ஒரு நாள் வந்து விசித்ராவுக்கும் ஒரு நாள் வந்து விஜய் வர்மாவுக்கும் கொடுத்து ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி செட்டப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ். எனக்கு அப்படி தான் தோணுது. டாப் 5ல் இவங்க 2 பேரும் எடுக்க மாட்டாங்க பாருங்களேன், விசித்ராவும் விஜய் வர்மாவும், இஃப் மை கேல்குலேஷன் இஸ் ரைட். ஓகே, ஸோ இதோட எங்கள் எபிசோட் முடிஞ்சுது. ஆனால் விசித்ராவுடைய ஃபேமிலி வரவே இல்லைங்க. ஃப்ரைடே எபிசோடில் வராங்களா என்னென்னு பார்க்கணும். வரலன்னா நிஜமாகவே அவங்களுக்கு டிசப்பாயிண்டடாக தான் இருக்கும். வந்தால் நல்லாயிருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நான் டெய்லி ரிவ்யூ போடுறேன். மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.